டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை திட்டம் நாட்டுக்கு பாதிப்பிருந்தும் பாஜகவை ஆதரிக்கும் எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் எதிரொலிக்கும். மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு தொகுதி மறுவரை செய்யப்படும் என பாஜக ஒரு மசோதாவை கொண்டு வந்துள்ளது. இதன்படி உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகளாக இருந்து 140 உயரக்கூடும். ஆனால் தமிழகத்தில் 39 தொகுதியில் இருந்து 51 மட்டுமே உயரக்கூடும். இதனால் தமிழகத்தில் வெறும் 12 தொகுதிகளே அதிகமாக உள்ளன. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 60 தொகுதிகள் அதிகமாக உள்ளது. இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் நிலைக்கு ஆதரவாக இருப்பது அதிகப்படியான விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழகத்திற்கான பிரதிநிதித்துவம் குறையக்கூடும் என்பதே உண்மை. ஆனால் இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பது அவருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது. இதுகுறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி மக்கள் மகிழ்ச்சியடையும் வகையில் தொகுதி மறுவரை இருக்கும் என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது என கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாடு உள்ளிட்ட எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு இருக்காது என மத்திய அரசு உறுதியளித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் உண்மை நிதர்சனமாக மக்களுக்கு புரிகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் மாநிலங்களவை தொகுதிகள் 39 51 மட்டுமே உயரக்கூடும். ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் 60 முதல் 70 தொகுதிகள் உயரக்கூடும் என்பதால் நம்முடைய மாநிலங்களின் ஆதரவு இல்லாமையே மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்கக்கூடும். வடக்கின் பிடியில் சிக்கப்போகிறதா தென்னிந்தியா என பலரும் விமர்சித்து வரும் வேளையில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளார். ஏற்கனவே திமுக பாஜகவின் அடிமை என எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து வரும் பொழுது இதுபோன்ற ஒரு தவறான முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்துள்ளார். கூட்டணி கட்சியில் இருந்தபோதும் அவர்கள் எடுக்கும் தவறான முடிவுகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதே கூட்டணி தர்மமாக உள்ளது. திமுக செய்யும் குற்றங்களுக்கு திருமாவளவன் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். அதுபோல பாஜக செய்யும் குற்றங்களுக்கு அதிமுக என்றுமே குரல் கொடுத்தது கிடையாது. அதே போல இந்த விஷயத்திலும் எடப்பாடி பழனிசாமி மௌனமாக பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்பதை குற்றச்சாட்டாக உள்ளது.